லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். நான் சிந்தனை பண்ணினாள் என்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். மரியாளுக்கு சொன்னதெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆமென். நமக்கு முன்ன வாசிக்கும் பொழுதெல்லாம் தெரியும். ஆனால் மரியாள் எல்லாவற்றையும் சிந்தித்தாள். ஆமென். இந்த 2024 முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 10 நிமிஷத்துக்குள்ளாடி 2024 முடித்து 25வது வருடத்திற்கு போகிறோம். ஆமென். அதற்கு முன்னாடி இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு செய்ததை சிந்திக்கணும். பிரைஸ் தி லார்ட். சிந்தித்ததுனால தான் நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருந்தோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள். ஆமென். எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ நெருக்கம், எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ துன்பம், எவ்வளவோ வேதனை. ஆமென். காரியத்தை நீங்கள் சிந்தித்து சொன்னீங்க. இனி நம்ம ஒன்று சிந்திக்கிறதுக்கு இருக்கிறது. இந்த 2024ஆம் வருஷம் கர்த்தருக்காக என்ன செய்தோம் சிந்திக்கணும். எல்லாரும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், நல்ல ஸ்தோத்திரத்தோடு இருக்கணும். எவ்வளவு நேரம் நம்ம பைபிள் வாசித்தோம், எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு கொடுத்தோம், எவ்வளவு நேரம் மொபைலுக்கு கொடுத்தோம். ஆமென். அந்த நேரத்தை நம்ம கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தோம் என்கிறத சிந்திக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எவ்வளவு நேரம் அவரோடு நேரத்தை செலவிட்டோம், அவரோடு நம்ம எவ்வளவு நேரம் நம்ம செலவிட்டோம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். இளைய குமாரன் சிந்தித்தான், மனம் திரும்பினான். 2024ஆம் ஆண்டு நம்ம என்ன செய்தோம்? தகப்பனை விட்டு தூரம் போனான் இளைய குமாரன். அவன் தூரம் போனவன் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டான். ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டான், ரொம்ப வேதனைப்பட்டான். தோத்திரம். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு சிந்திக்கிறதுக்குள்ள ஒரு தருணம் கிடைத்தது. வேதம் சொல்லுகிறது, புத்தி தெளிந்த பொழுது. ஆமென். அவன் உட்கார்ந்து சிந்தித்தான். என்ன சிந்தித்தான்? வேகமாக சொல்லி போடுகிறேன். தன் தகப்பன் வீட்டை குறித்து சிந்தித்தான். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனுடைய வீடு. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற நம்ம அவன் சிந்திக்கிற ஒரு இடம் தேவாலயம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆலயம், என்னுடைய ஆண்டவர் சொன்னார் என் ஜெப வீடு. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த சபை என்று சொல்லுவது அவருடைய ஜெப வீடு. இந்த வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம எப்பவும் நம்ம கூட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சபையை குறித்த சிந்தை நமக்கு வேணும். என் அப்பா வீடு. ஆமென். வீட்டை குறித்த சிந்தை. வீடு காலியாய் கிடக்கப்படாது. நான் என்னுடைய வீடு நிரம்பணும். அவனுக்கு அப்பாவுடைய வீட்டை குறித்த ஒரு சிந்தை வந்தது. ரெண்டாவது, அவன் என்ன சிந்திக்கிறான்? அவன் அப்பா வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானும் ஆகாரம் இல்லாமல் சாகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஆகாரம் உண்டு என்பதை அவன் சிந்திக்கிறான். மூன்றாவது அவன் என்ன சிந்திக்கிறான்? தோத்திரம். நான் என் அப்பா வீட்டுக்கு நான் எழும்பி போவேன். ஆமென். நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் போவேன், என் அப்பாவை சந்திப்பேன், அப்பாவுடைய காலில் விழுந்து என்னை மன்னியோ என்று கேட்பேன். அவன் சிந்தித்தான். சிந்தித்தவன் உணர்வடைந்தான். உணர்வடைந்தவன் எழுந்து அப்பா வீட்டுக்கு வந்தான். ஒரு ஆளுலையே சொல்லுங்க பார்ப்போமே. அப்போ இன்னைக்கு நம்ம 2024 நம்ம சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? நான் என் அப்பா வீட மறந்தேன், ஆலயத்தை மறந்தேன், ஜபத்தை மறந்தேன், வேத தியானத்தை மறந்தேன், எல்லாவற்றையும் நான் மறந்தேன். ஆனால் 2024 மறந்ததல்ல, உணர்வோடு கூட என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்ப போகிறேன். 2025 ஜபத்தை கூட்ட போகிறேன். ஆமென். ஒரு ஆளிலே சத்தமா சொல்லுவோம். 2025 வேத தியானத்தை கூட்ட போகிறேன். இப்ப சிந்திக்க வேண்டிய நேரம். 24 நான் கர்த்தருக்கு எதை செய்தேன், சபைக்கு எதை செய்தேன். ஆமென். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணினேன், எவ்வளோ நேரம் வேதம் வாசித்தேன், பரிசுத்தமாக வாழ்ந்தேனா, கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தேனா. ஆமென்.
என்கிறது சிந்தித்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.